வணக்கம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2080 உயர்ந்து 97,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிட்டத்தட்ட தங்கத்தின் விலை 98,000 மீண்டும் நெருங்கி இருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 260 உயர்ந்து 12,180 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதற்கு முன்பு 12,200 ரூபாய்க்கு விற்பனையானதே அதிகபட்ச விலை உயர்வு. தற்பொழுது அதே விலையை மீண்டும் எட்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வெள்ளி விலை கிராமுக்கு 2 குறைந்து வெள்ளி 188 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு முன்பு வெள்ளி 207 ரூபாய்க்கு விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. இன்று 188 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளி 1 கிலோ 1,88,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தீபாவளி பண்டிகை, அதாவது வெள்ளிக்கிழமை கடும் உச்சத்தை எட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சனிக்கிழமை மற்றும் நேற்று தீபாவளி பண்டிகை தினத்தன்று விலை சற்று குறைந்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் தங்கத்தின் விலை ஏற தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் தங்கத்தின் விலை 1 லட்சத்தை எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுதே ஜிஎஸ்டி, செய்கூலி, சேதாரம் எல்லாம் சேர்த்து 1 லட்சத்தை தாண்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலுமே கூட அதிகாரப்பூர்வமாக விற்பனை விலை 1 லட்சத்தை எட்டிவிட இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டுமே இருக்கிறது. அடுத்தடுத்து நிறைய முகூர்த்த நாட்கள் வர இருக்கக்கூடிய சூழலில் தங்கம் விலை மீண்டும் உச்சத்தை எட்டி இருப்பது இல்லத்தரசிகள், பொதுமக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரை கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தங்கம் விலை அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறைய வாய்ப்பே இல்லை என்றும் இந்த வருட இறுதிக்குள் தங்கத்தின் விலை 1,4 லட்சம் ரூபாயை எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கம் வாங்குவதற்கு தற்பொழுது சரியான நேரம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலுமே கூட தங்கம் குறைவதற்கு சற்று வாய்ப்பு கம்மிதான் என்பது தங்க நகை விற்பனையாளர்களுடைய கணிப்பாக இருக்கிறது.